என்ன மிரட்டியா? ஆமா, மிரட்டதே செய்றேன். அந்த பென் டிரைவ்ல எதுவும் இல்லன்னு அம்புட்டு ஆணவமா பேசிட்டு வந்தியல்ல, அத மகேஷ் சாரும் மித்ராவும் வேணா நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உங்க மேல ஏதோ தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க அந்த பென் டிரைவ்ல இருக்கிற ஆதாரம்லாம் தேவையில்லை. பென் டிரைவ நான் எடுத்தப்போ உங்க முகத்துல தெரிஞ்சதே பதட்டம். அது ஒண்ணு போதும், நீங்க ஏதோ தப்பு செஞ்சிருக்கீன்னு தெளிவா புரிஞ்சுக்க. ரகுவோட கொலைக்கும் எனக்கு நடந்த கொடுமைக்கும் உங்களுக்கு பங்கு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஜெயிலுக்கு போனதுனால ஆனந்திக்கு நாதி இல்ல, அவளால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. பொண்ணுங்கிறவ ஓடுற நதி மாதிரி கரை பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் அடங்கி அமைதியா இருப்பா. ஆனா கரைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்தா காட்டாத்து வெள்ளமா மாறி எல்லாத்தையும் அழிச்சிருவான். எனக்கு நடந்த கொடுமைக்கு ஆறுதலா என் புருஷன் அன்பு இருந்தாரு. ஆனா எப்ப நீங்க எல்லாருமா சேர்ந்து அவருக்கு இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தீங்களோ, இதுக்கப்புறம் இந்த ஆனந்தி சும்மா இருக்க மாட்டான். எனக்கு இந்த கொடுமையை செஞ்சவனுக்கும் என் புருஷனை இப்படி ஒரு கொலைப்பள்ளியில மாட்டி விட்டவனுக்கும் உங்க ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன். சீக்கிரமே தண்டனை அனுபவிக்க தயாரா இருங்க கருணாகர சார். ஹலோ 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 ஹலோ. ஏய் ரகு, நீ செத்தும் என்ன சாவடிக்கிறியடா. கருணாகரா, நீ என்னடா செய்ய போற? ஏய் நில்றா. ஏய் கொல்ல போட மாட்டேன்டா. கட்டில போறா. ரகுவை தேடி ரெசார்ட்டுக்கு போனப்பதான் அந்த வாட்ச் விழுந்திருக்கணும். ஆனா நிஜமாவே ரகுவை புதைச்ச இடத்துல தான் கிடைச்சதா, இல்ல ரெசார்ட்ல வேற எங்கேயாச்சும் கிடைச்சதா மாத்தி சொல்ல வச்சிருக்காங்களான்னு தெரியலையே. இதெல்லாம் பண்றது யாரு? யார் அதுக்கு பின்னாடி இருக்கா? நான் ஒருத்தர் பண்ணல சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் என் பொண்ணு தனியா வெளியே கஷ்டப்படும் சார். சார் சொல்றது கேளுங்க சார். சார் எந்த தப்பு பண்ணல சார், என்ன நம்புங்க சார். சார் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சொல்றது கேளுங்க சார். சார் என்ன விடுங்க சார். சார் என்ன விடுங்க சார். சார் சொல்றது கேளுங்க சார். சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் என் பொண்ணு வெளியே தனியா கஷ்டப்படுவா சார். சார் நான் போகணும் சார். சார் ப்ளீஸ் சார் சொல்றது கேளுங்க சார். நான் போகணும் சார். சும்மா கத்திக்கிட்டு தப்பு பண்ணும்போது உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியல உனக்கு? நான் ஒண்ணும் பண்ணல சார். இப்ப ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஞானம் வருதா? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. சார் சார் இல்ல சார். சார் போடா சார் அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சார். சார் வலிக்குது சார். ஒழுங்காரு, இல்லனா அடிச்சே கொன்னுடுவேன் உன்னை. சார் காலை பிடிச்சு கேக்குறீங்க சார். காலை விடுறேன்ல. சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். காலை விடுறா. சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். ஏய், அந்த விளக்கெண்ணெல்லாம் எங்களுக்கு தெரியும். போய் ஓரமா நில்லு. ஏய் எந்திரா. எந்திரன்றல. எந்திரி. சத்தம் வரக்கூடாது சார். சார் சார் தயவு செஞ்சு இங்க வேணாம் சார். சார் யார் கூடயும் இருக்க மாட்டேன் சார். என்ன வேணா தனி செல்லுல போட்டுருங்க சார். எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஏய்
தப்பு பண்ணும்போது இல்லாத பயம்லாம் மாட்டிக்கும் போது மட்டும்தான் வருமா? இவர் பெரிய விஐபி, தனி செல்லுல போடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. சார் 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 எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார். என்ன இங்க எல்லாம் போட்டுறாதீங்க சார். சார் நான் யாரு கூட இருக்க மாட்டேன் சார். என்ன தனி செல்லுல போட்டுருங்க சார். சார் டேய், சார், சார் புரிஞ்சுக்கோங்க சார். உன் எனக்கு இஷ்டத்துக்கு என்னால போடாதீங்க செய்ய சார். முடியாது. சார், சார். காலையில ஜெயிலரையா வந்து பாத்துட்டு நீ இங்க இருக்கணுமா இல்ல வேற இடத்துக்கு போகணுமான்னு சொல்லுவாரு. சொல்றதை கேளுங்க சார். அது வரைக்கும் சார். சத்தம் போடாம இருக்கணும். சார் நான் பெரிய ஒண்ணும் துறை பண்ணல ஒரு சார். தனி செல் வேணுமா? சார், சொல்றதை போடா, சார். போடா, உள்ள போடா. சார் போடா உள்ள, போடா. சார் சார் சார்